இன்ஸ்டா வாட்ஸ்அப் உள்ளு உள்ளு அது வந்து ஒரு பாய்ஸோட only for boys. அப்ளிகேஷன். கரெக்ட். கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு தம் அடிச்சிருக்கீங்களா? இல்ல பொய் சொல்லிட்டு தமிழ் அடிச்சது இல்ல. தம் அடிச்சுட்டு தம் அடிக்கன்னு போய் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவுடைய லவ் நல்லா போயிட்டு இருக்க லவ் அறுத்து விட்டுருக்கீங்களா? நம்ம எதுக்கு அறுத்து விடணும், அதுவே அறுந்துக்கும். கரெக்ட். நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு போல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எல்லாருக்கும் தான், நமக்கும் தான் நடந்திருக்கு. ஓ உங்களுக்குமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் மேக்கப் இல்லாம ஒரு மூவில ஃபுல்லா நடிக்க சொன்னா நடிப்பீங்களா? பேண்ட் சட்டை போடாம ஒரு இன்டர்வியூ ஃபுல்லா பண்ண சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? யார் பாப்பா பண்ணா? யார் பாக்குறீங்க? பாத்தீங்களா, உங்களுக்கே பயம் இருக்கு. இன்ஸ்டால யாரையாவது ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா? ஸ்டாக் பண்ணது இல்ல, நான் நிறைய பேரை பிளாக் பண்ணிருக்கேன். பிளாக். தெரியாதவங்களோட தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆபீஸ்ல போய் சொல்லி லீவ் போட்டு பொண்ணுங்களோட சுத்த போயிருக்கீங்களா? கேர்ள் ஃப்ரெண்டோட? கேர்ள் ஃப்ரெண்டோட போகும்போது பொய் சொல்லிட்டுலாம் போக மாட்டேன், உண்மையை சொல்லிட்டு தான் போவேன். கேர்ள் பெஸ்ட் கூட போகும்போது பொய் சொல்லிட்டு போவேன் ஆஃபீஸ்ல. இஃப் யூ வாண்ட் டு கில் சம்ஒன் அப்படின்னா அது யாரா இருக்கும்? இன்டர்வியூ கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள தான் கால் பண்ணுறேன். பாய் பாய் டாடா குட் பாய் அப்படின்னு கேட்டேன். ஒரு 4 கேள்வி அப்படி என்னங்க கேட்டேன். இன்டர்வியூ பாதிதான் வந்திருக்கும், அதுக்குள்ளேயே மூட் வந்து. இருக்கு தெரியுது, நிறைய இருக்கு. சரி ஓகே. மேக்கப் இல்லாம நீங்க வெக்கேஷன் சொன்னதுனால அதுல இருந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து கேங் ட்ரிப் போறது பிடிக்குமா இல்ல சோலோ ட்ரிப் பிடிக்குமா? ரெண்டுமே யாராவது செலவு பண்ணி கூப்பிட்டு போனா பிடிக்கும். என்னடா நீ? உங்களுக்கு கேங் ட்ரிப் போறது பிடிக்குமா சோலோ ட்ரிப் போறது பிடிக்குமா? நமக்கு வந்து ட்ரிப்ல ட்ரிப்பாகி சுத்துறது தான் பிடிக்கும். யாராச்சும் உங்ககிட்ட வந்து உங்க நம்பர் கொடுங்க அக்ஷயா, அவங்க நம்பர் கொடுங்க அக்ஷயா அப்படின்னு டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவேன். கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஏன் டார்ச்சர் தான் உங்களால தாங்க முடியாது. உன்னை பார்த்தா லைஃப்ல சீரியஸ்னஸே இல்லாத மாதிரி இருக்கு. யார் சொன்னா சீரியஸ்னஸ் இல்லாதன்னு? அதெல்லாம் பயங்கரமா இருக்கு எனக்கு. ஒரு இன்டர்வியூக்கு மெயினா கெஸ்ட் வராங்க அப்படின்னா 7 மணிக்கே வந்து உட்காந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் கால் பண்ணும்போது இல்ல இப்பதான் 10 மினிட்ஸ் தான் வந்தேன்னு சொன்னேன். அதான் சொன்னேன், மெயினா ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா 7 மணிக்கெல்லாம் வந்துருவேன். நீ தானே வந்தீங்க. ஓகே. என்னோட இன்டர்வியூஸ்ல பிடிச்ச விஷயம் என்ன? இன்டர்வியூ பார்த்தா தானே தெரியும், பார்த்ததே இல்லையே. கரெக்ட். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். இதுல எது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 1 hour தான் கொடுத்துருக்கேன் இன்டர்வியூக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கேள்வி கேட்டேன்னா வேஸ்ட் பண்ணாரு. நீங்க வெக்கேஷன் சொன்னதுனால அதுல இருந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விஷயம் இது? புஷ்பா 2. ஏன் படம் பிடிக்கலையா? இல்ல படம் புக் பண்ணும்போது கார்னர் சீட்டா புக் பண்ணிட்டாங்க பசங்க. ஸ்டில் டான்ஸ் சரியா பார்க்க முடியல. ஏதாவது ஒரு மூவில ஹீரோயினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன நடிக்க வைக்கணும்னா அது என்ன படம்? கமான் அது சொல்லு. ஆக்சுவலி பிளடி பகர்லயே உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாரை நடிக்க வச்சிருக்கோம்? 2025ல உங்களுக்கு என்ன பிளான்றது நானே சொல்ல முடியும். ஈசிஆர்ல ஒரு இண்டிவிஜுவல் ஃபிளாட் கரெக்டா? வில்லா. லைஃப்ல இந்த ஒரு டெசிஷனை எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னா எதை சொல்றீங்க? இந்த இன்டர்வியூ கால் எடுக்காம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் 2025ல பெருசா ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு வச்சிருப்பல, என்னது? 2025 என்ன செய்யாம இருந்தா சரி? ஒவ்வொரு பாய்ஸோட நிலைமை திடீர்னு ரேண்டம் வீடியோ பண்ற, திடீர்னு வேற ஷார்ட் ஃபிலிம் பண்ற, திடீர்னு இன்டர்வியூ எடுக்கிற, ஏன் தான் என்ன? ஏன் பதில் சொல்ல மாட்டேற? இல்ல முதல் கேள்வி எப்பயுமே சாமி கூப்பிட்டுருவேன். இப்ப நான் கேட்கறேன் அதே நீங்க கேட்டதே. நீங்களும் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்றீங்க இன்ஸ்டால, அப்புறம் சினிமாலயும் நடிக்கிறீங்க. உங்க எய்ம் தான் என்ன? நீங்க என்ன மாதிரி முதல் கேள்வி சாமி கூப்பிட்டுருவீங்களா பதில் சொல்லாம? இல்ல வேணும்ட்டே தான் பதில் சொல்லாம இருக்கேன்.
வரட்டுப்பா 2025ல பெருசு உங்களோட ரோல் மாடல் யார்? எப்பயுமே எங்க அண்ணன் தான். யாருங்க உங்க அண்ணா? ஜானி சிங்ஸ். யார் அது? வீட்டுல ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே உதவுவாரு. ஒரு பைப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து தண்ணி செஞ்சு சரி கொடுக்குறோம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரி இப்ப போய் கூகுள் பண்ணி இப்ப பார்க்க முடியாதுங்க. அது இப்ப இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுல யூஎஸ்லயா அவரு வேர்ல்ட் வைட் ஃபேமஸ்ங்க. யூஎஸ்ல ட்ரெண்டான்னு கேக்குறீங்க? வேர்ல்ட் வைட் ட்ரெண்ட். அந்த பக்கம்லாம் வந்திருக்காரு எங்க அண்ணன். பைப் சரியில்லைங்களா? யூஎஸ் வந்திருக்காரு. நீங்க பார்த்தது இல்லைன்னு பைப் சொல்லலாம். நான் கேக்குறேன். நீங்க உங்களுடைய நெய்பர் அங்க யூஎஸ்ல நீங்க கேட்டு பாருங்க யார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க சாயில நயன்தாரா தான் இருக்கீங்க நீங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா ரைட்டர் ஜோக்குன்னு அப்ப சரியா வரல. இப்ப வந்துச்சு பாருங்க. கரெக்ட். கலாச்சு விட்டா. தலைவா அருண். உங்களோட ரோல் மாடல் யார்? இப்ப நீங்க வீட்ல தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? பாய்ஸ்க்கு தெரியும். அதாங்க மாதிரி ரூம்ல தனியா இருக்கும் மாதிரி டிப்ரெஷன் டப்புனு இந்த மோடு போட்டு நம்ம போயிட்டு நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு தெரியாது அவங்களுக்கு உண்மையிலே என்னன்னு புரிஞ்சிச்சுங்க. need to qualification to become your boyfriend. எதுவுமே எழுதல. எதுவுமே எழுதலைங்க. ஆக்சுவலி யாருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்துலாம் லவ் பண்ணக்கூடாது. அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்கடா. நமக்கு பிடிச்சதுன்னா நல்ல பையனா இருந்தா போதும். இன்னும் நல்ல பையன் நான் பாருங்க. நான் கூட நைஸ்ங்க. நான் கூட நைஸ் கூட அது மூடே போக மாட்டாங்க. நார்மலா அப்படியே கூகுள் பண்ணா ஹிஸ்டரி வாங்கி பாருங்க தெரியும். நீங்க இவெல்லாம் அதை விட மோசம். ப்ளூடூத்ல டிவில கனெக்ட் பண்ணுவாங்க இவெல்லாம். உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா ஒரு நல்ல ஜோக்கா எழுதுங்க. ஒரு நல்ல ஜோக் எழுதணும். ஜோக்கு சோ பியூட்டிஃபுல். இப்ப நீங்க வீட்ல தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து அதாவது இப்பெல்லாம் வந்து யாரு நீங்க எந்த பசங்க வந்து எந்தெந்த பசங்களாம் ஒர்த்தில்லைன்னு நினைக்கிறீங்களோ ஃபியூச்சர்ல அவங்க தான் ஒர்த்தான சம்பவங்கள் பண்ணுவானுங்க. நீங்க எல்லாம் பாருங்க. பார்க்க தானே போறேன். இந்த காலியோட ஆட்டத்தை நானும் ஆங்கரிங் ஃபீல்ட் வர தானே போறேன். எங்கேயா சந்திப்போம். பார்க்கலாம். உள்குத்தா இருக்கு நீங்க பேசுறதுலாம். நீ கேட்டதே தான் அதே தான் கேட்க போறேன். ரைட் a short note about me. நல்ல கேள்வி கேட்கறீங்க. நோட் பண்ணி பேஸ் பண்ண வேணாம். நல்ல கேள்வி கேட்கறீங்க. நல்ல கேள்வி. நான் எழுதுனேங்க. கொஞ்சமா எஃபோர்ட் போடுங்க. டேஞ்சரா? டேஞ்சர் அவ்வளவுதானா? டேஞ்சர் தானா? அப்போ அப்படியே தோணுது. சரி ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் ட்ரீம்? குட் क्वेश्चन. சோ என்ன மாதிரி ஒரு அழகான பையன் கல்யாணம் பண்ணிங்க அதானே? அது எழுத வேணாம். எதுக்கு அது எழுதிட்டு அப்படிலாம் வேணாம். நானும் இருக்கிற எல்லா அம்புகளையும் தூக்கி வீசுறேன். எல்லாமே திரும்ப வேணாங்க. நீங்க வந்து அதாவது இப்பெல்லாம் வந்து யாரு நீங்க எந்த பசங்க வந்து எந்தெந்த பசங்களாம் ஒர்த்தில்லைன்னு நினைக்கிறீங்களோ ஃபியூச்சர் ரேட் யுவர் ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ மை காட். ஓ மை காட். ஓ மை காட். என்ன பண்றது இப்போ? இருந்தா எஸ்ன்னு எழுதணும், இல்லைன்னா நோன்னு எழுதணும். இல்ல அது எப்படி இருந்து எழுதலாம். யாருன்னா நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும். நிறைய லிஸ்ட் போட்டு எழுதிட போறீங்க. பேட் பாய் அருண். நோ தாங்க போறேன். நோ கொடுத்து வைக்க இந்த உலகத்துல அவனுக்கும் அது கொடுத்து வைக்க. பாடா எஸ்கேப் ஆயிட்டேன். பாடா எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன கேட்டீங்களே அதே क्वेश्चन நான் உங்களுக்கு கேட்கிறேன். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க. பேஜ் பாக்குறேன்றதுனால வந்து அவ்வளவு எழுத போறேன்னு இல்ல. ஜெய் ஆஞ்சநேயர். ஆன்சர் பண்றேன் நானு. என்கிட்ட போய் கேக்குறீங்க மாதிரி. ரைட் a short note. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகு. Put flames with your recent crush. அது ஓகே. ஃப்ளேம்ஸ் எப்படி போடுறது? ஐயோ பாவம் செல்லத்துக்கு இது கூட தெரியல. படிக்கும்போது போட்டதுங்க. இப்ப எல்லாம் மறந்து போச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஆக்சுவலா நீங்க அஜித் குமார் ட்ரை பண்றதை விட அருண் குமார் ட்ரை பண்ணலாம். நான் தான் கௌதம் கூட ட்ரை பண்ணலாம். சோ உங்களுக்கு ஒரு क्वेश्चन. ஓகே கேளு. ஓபனா பதில் சொல்லணும். ஓப்பனா தான் இப்படி சட்டையெல்லாம் கட்டி போட்டு சண்டையெல்லாம் கழட்டி போட்டு Have you ever had a crush with your neighbor auntie?
நெய்பர் ஆன்ட்டி கூட கிரஷாவா? ஆமா. அப்படியெல்லாம் இருக்கா? இல்லையே. நீங்க எழுதுறீங்க? இதெல்லாம் நம்ப முடியாது. உண்மையை பேசி பழகலாம். நம்ப முடியலங்க. சொல்ல வரனா எனக்கு கிரஷ் இல்ல, ஒரு ஆன்ட்டி தான் என் மேல கிரஷ் இருந்தது, அது சொல்லுவாங்க. புட் ஃப்ளேம்ஸ் வித் யுவர் ரீசன்ட் கிரஷ். அது ஓகே, ஃப்ளேம்ஸ் எப்படி போடுறது? நான் வந்து BMW வச்சிருந்தேன். ஓகே. இப்போ எனக்கு வந்துட்டு கிரேஸ் வந்து இப்போ ஆடி கார் மேல இருக்கு. ஆடி மேல? சூப்பர். எனக்கு கூட ஆடினா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பக்காடி. ஆடி பகாடி. இப்போ சீரியல்னா வந்து லாங் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஷூட் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி சீரியல் முடிகிற வரையும் டயட்ல இருப்பீங்களா இல்ல டயட்ல சாப்பிடுவீங்களா? நான் வந்து டயட்ல இருக்கணும்னு எல்லா நாளுமே நினைப்பேன். ஆனா ஒரு நாளுமே நான் டயட்ல இருந்ததே இல்லை. அந்த ஆறா உனக்கு எதுல கிடைக்குதுன்னு நினைக்கிற? எனக்கு ஆறா தெரியாது, அரோரா தான் தெரியும். அரோரா சிம்பிளா சொல்றேன். ஒரே வார்த்தை முடி. சிம்பிளா முடிக்கணும். ஆமா, ஒரே வார்த்தை முடி. ஓகே. தேவையில்லாத பலூனை பறக்க விடுறதை விட்டுட்டு தேவையான விஷயங்களை பறக்க விடலாம், அவ்வளவுதாங்க. நான் வந்து BMW வச்சிருந்தேன். ஓகே. கயல் சீரியல்ல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சூப்பர். எனக்கு கயல் ரொம்ப பிடிக்கும். நீங்க சீரியல்லாம் பாப்பீங்களா? இல்ல, நான் சீரியல் சொல்ல, கயல் படத்தை சொன்னேன். கயல் படத்தை சொன்னேன். ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா. இப்படி உங்க இன்டர்வியூனா தெரியும், பிடிக்காதுன்னு சொல்ல போறீங்க அதானே? சுத்தமா பிடிக்காதுங்க. பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கரண்டா இப்போ உங்க லைஃப்க்கு என்ன தேவை? என் லைஃபுக்கு நிறைய தேவைப்படுது. இப்ப நீங்க எனக்கு வந்து பண்ண போறீங்களா? பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். கயல் சீரியல்ல What is your favorite drink? மானிட்டரா 10,000. ஏய், வாயை முன் ஏந்து போட, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. கோவம் வந்தா என்ன பேட் வேர்ட் யூஸ் பண்ணி திட்டுவீங்க? ஸ்வாக். என்ன வார்த்தை? எனக்கு என்ன தெரியும்? இப்போ வந்து ஒரு புக் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன டைட்டில்ல சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு புக் சஜஸ்ட் பண்ணணும்னா How to make jokes. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அசிங்கப்பட்டான். ஆனா அசிங்கப்பட்டுட்டாங்க பங்கு. உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுமா புக்கு? பண்ணுங்க. சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்க அந்த புக் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை படிச்சு கொடுக்குறேன், நீங்க திரும்ப படிச்சுக்கோங்க. வேற லெவல். உங்க லைஃப் வந்து ஒரு மூவி டைட்டில்ல சம்மரைஸ் பண்ணனும்னா எப்படி பண்ணுவீங்க? இப்படி கூட சொல்லலாம், கோட்டுக்கு பதிலா டோட். டாட். டிப்ரெஷன் ஆஃப் ஆல் டைம். கரெக்ட். What is your favorite drink? சிக்னேச்சர் போடுங்க. சிக்னேச்சர் தலைவலிக்குங்க. ஆர்சி ட்ரை பண்ணீங்கன்னா இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Best lie that you have ever told. ஓப்பனிங்ல வந்தப்போ சொன்ன பார்த்தீங்களா, நான் ரிப்பீட் மோட்ல வந்து கோல்டன் ஸ்பேரை கேட்கறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ்க்காக தான். உங்க வாய்ஸ்க்காக தான் பாட்டை கேட்டேன்னு அதே ஒரு பெரிய பிளேயர். ஓ, கோல்டன் ஸ்பேரோ இவங்க தானா அது? ஐயா, நான் செவரான இருக்கேன், என்ன வந்து மம்முக்குறாங்க. சிக்னேச்சர் போடுங்க. Have you ever had any breakup? பெருசா எழுதுவீங்களே. இல்லை இன்ஃபினிட்டியா? எல்லாமே பிரேக்கப் தானா? அவ்வளோ அப்பனா நீங்க இவ்வளோ பிரேக்கப்னா எவ்வளோ ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்கீங்க.